தளபதியோட அப்கமிங் மூவி தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது த கோட். இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில பல இடத்துல பரபரப்பா பண்ணி முடிச்ச கையோட அடுத்த கட்ட படப்பிடிப்பை ரஷ்யால ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க படக்குழு. அது மட்டும் இல்லாம இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கோட் படத்தோட ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்தி அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில கோட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிகின்ஸ் அப்படின்னு அவங்க ஸ்டோரியும் போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாலும் தளபதியோட ரசிகர்கள் மத்தியிலும் பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ தப்பா இருக்கே. ஏன்னா பொதுவாவே தளபதியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அவருக்கு தலைவலி கொடுக்கறதுக்குன்னே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி எதுவும் இந்த படத்துல நடக்கலையே அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னா, கோட் படத்தோட ஆல் இந்தியா சேட்டலைட் ரைட்ஸை வாங்கி இந்த சன் டிவி அவங்க சைட்ல இருந்து படக்குழுவுக்கு ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு படத்துல நிறைய அரசியல் காட்சிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துடணும். அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவங்களோட சேனலுக்கு 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதனால டிசப்பாயிண்ட் ஆன மூவி டீம் படத்தோட ஆல் இந்தியா சேட்டலைட் ரைட்ஸை ஜி சினிமாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே தளபதியோட ப்ரீவியஸ் மூவியான மெர்சல் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி இந்த ஜி தமிழ் இப்ப 2வது முறையா கோட் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸுமே வாங்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், தளபதியோட படத்துக்காக யாரெல்லாம் பயங்கர ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய சினிமா செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.